வணக்கம்ங்க. என் பேர் ராஜதுரை. நான் ஆர்டி ஃபிட்னஸ் அன்லிமிட்டடுங்கிற நேமில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஃபிட்னஸ் சேனலோட நோக்கம் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபிட்னஸை பற்றி என்னெல்லாம் தெரியும், எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். 1996 கராத்தேயில் பிளாக் பெல்ட் முடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் 2009 ஃபிட்னஸ் ஒன் குரூப் ஆஃப் கம்பெனியில் ஃபிட்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன். இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனோட பாடி அனாட்டமி அண்டு நியூட்ரிஷன்ஸ் இதை மேஜராக எடுத்து நான் படித்தேன். அந்த 2009 இது வரைக்கும் சென்னை விருகம்பாக்கமில் எஸ்கொயர் ஃபிட்னஸ்ங்கிற நேமில் ஒரு ஃபிட்னஸ் சென்டரை ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். அதோடு இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பர்சனல் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கிறேன். ஒரு நார்மல் கிளைண்ட்டுக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட் கொடுக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் உள்ள பர்சன்ஸ்க்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட் கொடுக்கணுங்கிறத அவங்க பிஎம்ஐ, பாடி மெட்டபாலிசம், ஸ்டெபிலிட்டி, என்டூரன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் கொடுத்து ரிசல்ட் எடுத்துருக்கிறேன். ஸ்பெஷல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின், வெயிட் லாஸ், ஏஜ்டு பர்சன்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ப்ரெக்னென்சி உமன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், கிட்ஸ் ட்ரைனிங், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன ஒர்க் அவுட் கொடுத்தா ரிசல்ட் வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸசைஸ் ரொம்ப மஸ்ட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிபிக்காகவோ சுகருக்காகவோ டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க கேட்குற மொதல் கேள்வி, நீங்கள் வாக்கிங் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு தான் கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னு நம்ம சொன்னோம்னா கடைசியாக அவங்க நமக்கு பண்ணுற அட்வைஸ், இனிமேல் ஏதாவது ஒரு 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லி அனுப்புகிறாங்க. காரணம், கார்டியோ சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை நார்மல் ஆக்குறதும் நம்ம பாடியோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதும் ஒர்க் அவுட்டால் மட்டும்தாங்க முடியும். இன்றைக்கி 24 ஹவர்ஸில் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஜிம்முக்காகவும் ஒர்க் அவுட்டுக்காகவும் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இல்லைன்னா பின்னாடி வட்டியோடு சேர்த்து நாள் கணக்காக ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்க வேண்டிய நிலைமை வருங்க. அது வேணான்னு தான் நான் சொல்ல வர்றேன். பொதுவாக நீங்கள் ஏன் எந்த எக்ஸசைஸும் பண்ணுறதில்லன்னு கேட்டோம்னா, எனக்கு ஜிம்முக்கு போகிறதுக்கு டைம் இல்லை, நான் நைட் ஷிஃப்ட்டு, பகலில் வீட்டில் படுத்து தூங்கிடுவேன், லேடிஸ் நான் வீட்டில் சமைக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், நான் போகிற டயத்தில் ஜிம்மு இருக்கிறது இல்லை, இதை விட பார்த்திங்கன்னா ஜிம்மு பண்ணிவிட்டு விட்டால் வெயிட்டு போட்டுரும், அதனால் நான் ஜிம் பண்ணுறதில்லன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாருக்காகவும் தான் இந்த சேனல். நீங்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டு எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் எப்படி ஃபிட்டாக இருக்கணுங்கிறத நாங்கள் சொல்லித்தர போகிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வாக்கிங் பண்ணிகிட்ருக்கிறேன், வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினரோட கைடன்ஸ் இல்லாமல் பண்ணும்போது இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உதாரணமாக வாக்கிங் பண்ணணுன்னு சொன்னால் கூட அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணணுன்னா எப்போ மூச்சை இழுக்கணும், எப்போ மூச்சை விடணும்னு இருக்குது. இதெல்லாம் சரியாக பண்ணலைன்னா பக்க விளைவுகளை நிறைய சந்திக்க வேண்டி இருக்கும். இதை எல்லாத்தையும் எப்படி கரெக்டாக பண்ணணுங்கிறத ப்ரொசீஜராக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்லித்தர போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜிம்லேயும் சரி, வீட்டில் பண்ணுறவங்களும் சரி, கொஞ்ச நாள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க செஸ்ட்டு மசிலை ரெடி பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 ஒர்க் அவுட்டை திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. அதே போல் ஒரு பைசப்ஸ் ரெடி பண்ணணுன்னாலும் அதே தான், ஒரு 5 ஒர்க் அவுட் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அதை திரும்ப திரும்ப ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணும்போது அந்த மசிலுக்கு தேவையான ஒர்க் அவுட்டும் கிடச்சிருக்காது, இவங்களுக்கும் ஒரு ரிசல்ட் வந்திருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவங்க திருப்தி இல்லாமல் ஒர்க் அவுட்டை பாதியிலே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்படி யூஸ்வலாக இல்லாமல் ஒரு செஸ்ட்டு மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணணுன்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் 20 to 25 ஒர்க் அவுட் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஒரு பைசப்ஸுக்கு ஒர்க் அவுட் சொல்லணுன்னா அதில் ஒரு 25 வேரியேஷன் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இதையெல்லாம் நீங்கள் ஒரே நாளில் பண்ண வைக்க போகிறதில்ல. இன்றைக்கி செஸ்ட் கிளாஸ்னால் இன்றைக்கி 5 வேரியேஷன் பண்ண வைப்போம். நெக்ஸ்ட்டு சைக்கிள் எப்போ செஸ்ட் கிளாஸ் வருதோ அப்போ திரும்ப வேறு 5 வேரியேஷன் மாற்றி பண்ண வைப்போம். இப்படி மசிலுக்கு ஒர்க் அவுட்டை மாற்றி கொடுக்கும்போது கரெக்டாக அந்த ஒர்க் அவுட் ஆக்டிவேட் மசில் ஆகி மசில் டோன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டெஃபினேஷன் மாறி மசில் ஷேப் ஆகி பார்க்குறதுக்கு ஃபிட்டாக இருப்பீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பைசப்ஸ் மசிலை டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு டெய்லி பைசப்ஸ் கிளாஸ் பண்ணுவாங்க. சிலர் ஆப்ஸை நான் கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு டெய்லி ஆப்ஸ் கிளாஸ் பண்ணுவாங்க. பொதுவாக ஒரு ஒர்க் அவுட்டை திரும்ப நம்ம பண்ணுறதுக்கு 48 ஹவர்ஸ் அந்த மசிலுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும். அப்படி பைசப்ஸ் ஒர்க் அவுட்டை நம்ம டெய்லி பண்ணும்போது அந்த மசிலில் இருக்க செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். பைசப்ஸ் மசிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ட்ரைசப்ஸ் மசில் லூஸ் ஆகிடும். அதே போல் கார்டியோ, ஹெவி கார்டியோ ஒர்க் அவுட்ஸ், கிராஸ்ஃபிட் மாதிரி ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ்,
இதெல்லாம் நிறைய பண்ணும்போது நம்ம மெட்டபாலிசம்லாம் அப்நார்மல் ஆகிடும். இதுக்கு ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா, பாடி பில்டர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன். ஏன்னா அவங்க எடுத்துக்கிற ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும். இன்ஜெக்ஷன் போடுவாங்க, டேப்லெட்ஸ் போடுவாங்க, போட்டு தான் ஆகணும் அவங்க. ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனல்ஸ், அவங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படுது. நாம் பண்ணுறது ஃபிட்னஸ் தேவையில்லை. நம்ம ஃபிட்னஸில் ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங், கார்டியோ ட்ரைனிங், ஏரோபிக்ஸ், ஆப்ஸ் ஒர்க் அவுட்ஸ், ஸ்ட்ரெச்சஸ், கராத்தே எல்லாமே இருக்கும். பொதுவாக வெளியில் பர்சனாலிட்டின்னா ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபிட்னஸில் பர்சனாலிட்டின்னா 50% ஒர்க் அவுட், 50% டயட்டுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இதில் நம்ம யார் யாருக்கு என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்தாங்கன்னா கரெக்டாக ரிசல்ட் கொடுக்க முடியுங்கிறத ஒரு டயட் பிளானோட கொடுத்து 100% ரிசல்ட் கொடுக்க போகிறோம். இதை விட முக்கியமான விஷயம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவாக இருக்கட்டும், ஏன் எங்கள் ஜிம்முக்கு வர கிளைண்ட்டு கூட சொல்கிறேன், ஒரு 15 டேஸில் என் தொப்பையை குறைச்சிடுவியான்னு கேட்பாங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போய் 1.5 மந்தில் மேரேஜ் இருக்குது, என் வெயிட்டை குறைக்க முடியுமான்னு கேட்பாங்க. இதில் நாம் கொஞ்சம் யோசித்தோம்னா அவங்க வெளியில் எங்கேயாவது போய் ஒரு டேப்லெட் வாங்கி சாப்பிடுவாங்க, இல்லை மில்க் ஷேக் வாங்கி குடிப்பாங்க, இல்லை ஒரு மசாஜ் தெரப்பிக்கு போவாங்க. இதெல்லாம் அவங்க காசுக்கும் கேடு, அவங்க ஹெல்த்துக்கும் கேடுங்க. கடைசியாக சைடு எஃபெக்ட் ஆகி நிற்கிறத நம்மெல்லாம் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் எதுவுமே வேணாங்க. நாங்கள் கொடுக்குற ஒர்க் அவுட்டையும் டயட் பிளானையும் நீங்கள் ஒரு 30 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் 1 மந்த் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக 100% சொல்கிறேன் 2 to 4 kg வெயிட் லாஸ் பண்ண முடியும். இதுக்கு ஆடி நான் கேரண்டி. நம்ம சேனலில் கொடுக்குற அத்தனை ஒர்க் அவுட்டையும் டயட்டையும் நீங்கள் ஒரு 6 மந்த் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஃபிட்டான பர்சனாலிட்டியாக மாறிடுவீங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. குறிப்பாக என்னோடய ட்ரைனிங் ஸ்டைல் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லி கொடுப்பேன். இந்த ஒர்க் அவுட் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்லை வீட்டுக்கு வெளியில் வீட்டை சுற்றியோ பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதே சமயத்தில் நானும் கவுண்டிங் பண்ணிக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் ஏன் கூட சேர்ந்து செய்கிறதுனால உங்கள் வீட்டுக்கே வந்து நான் பர்சனல் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாம் உடனே உங்களுக்கு தெரியணும்னா இப்போவே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வார்ம் அப் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, உங்கள் ஆர்டி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதில் ஆலை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற அத்தனை ஃபிட்னஸ் வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.